ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் துபாயில் இருக்கு. நீங்கள் வாங்க, எங்கள் சேனலில் நீங்கள் பாருங்கள். நீங்களாம் சர்ப்ரைஸ் பண்ணால் தான் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். சரிங்களா? நல்லா இருக்க நல்லா இல்லைன்னு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை கண்டிப்பாக. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குக்கிங்கை பற்றி நான் ஒயிட் குருமா வைக்க போகிறேன், சிக்கன் ஒயிட் குருமா. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து சிக்கன் 1 கிலோ நான் வாங்கியிருக்கேன். இந்த சிக்கனில் நான் பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, பச்சை மிளகாய் இடித்து போட்டு, ஒரு லெமன் புளிஞ்சு போட்டு இது வச்சுருக்கேன். சரிங்களா? இது சரியா? அப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்தேன். இந்த சின்ன வெங்காயம் 2ம் அரைச்சிக்கணும். இதில் ஒரு இஞ்சி இது ஒரு இது இஞ்சி எடுத்துக்கணும். இந்த பூண்டு எடுத்துக்கணும். ஓகே, இது எல்லாமே மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் இந்த முந்திரி, இந்த தயிர். சரிங்களா? இந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டு, இந்த முந்திரி எடுத்துக்கிட்டு, இது 2ம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கணும். அப்புறம் இந்த தக்காளி தனியாக அரைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் எண்ணெயை போட்டு வெங்காயத்தை போட்டு தாளிக்கணும். சரிங்களா? எண்ணெயை ஊற்றிக்கிங்க. இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கல்பாசி, கிராம்பு 2. ஓகே, இது போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு வெங்காயம், அதை போட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டு வரணும். சரிங்களா? இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா சுண்டு வர மாதிரி வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு இது சுண்டி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது நல்லா இப்படி சுண்டி வந்துட்டு. நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது மிக்ஸியில் அடித்து இதில் ஊற்றிடணும். ஊற்றி இதுவும் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா ரெடி பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், தக்காளி வதக்கி நாங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் போடுறோம். ஏன்னா வீடியோ லாங்காக ஆகிடும், அதுக்காக ஸ்கிப் பண்ணி தான் போடுறோம். நாங்கள் போடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நல்லா சுண்டி எண்ணெய் திரிஞ்சி வர அளவுக்கு சுண்டிடுச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா? நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருந்த சிக்கன், இதில் லெமனு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் எத்தனை பச்சை மிளகா உங்களுக்கு வேணுமோ அது போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் ஒரு லெமன் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு பூண்டு, இவ்வளோ துண்டு இஞ்சி எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 கிலோ சிக்கனுக்கு இது போதும்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, இதை இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த சிக்கனை இதில் உப்பும் போட்டிருக்கேன் நான், அதனால் நான் தக்காளியில் உப்பு போடல, இதுலேயும் உப்பு இருக்குது. இதை நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா வேக வைக்கணும். பாருங்க, இது நல்லா இந்த இதுலயே நல்லா வெந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்க, 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் முடிஞ்சு இப்போ பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி ரெடியாக வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம முந்திரியும் தயிரும் சேர்த்து அரைச்சிப்போம். இது பாருங்கள், இந்த கலவையை நான் இப்போ இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க. சரிங்களா? உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் உப்பும் நாங்கள் போடுறோம்.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால உப்பு போடும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பீஸ் நல்லா வெந்திருக்கு. பீஸ் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், பீஸ் நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதில் போடுறோம் பாருங்கள். 1.5 ஸ்பூன் பக்கம் போடுறேன்னா, சரிங்களா? இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீமை சிம்மில், ரொம்ப சிம்மில் வச்சு தான் இது வேக வச்சேன். மறுபடியும் நல்லா சிம் வச்சுக்குங்க இது இறக்க போகிற டைமில். பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி இதில் போடுறேன். இதில் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவிக்கணும். இதில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம், என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலாம், சரிங்களா? இவ்வளோதான் இந்த ஒயிட் குருமா. எங்கள் சேனலில் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன்ஸ் இது பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.